எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லட்சுமி குபேர பூஜை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பூஜை ஏன் செய்றோம்னா, செல்வ செழிப்போடையும், மன நிம்மதியோடும், ஆரோக்கியமோடும் இருக்கணுன்றதுக்காக தான் பண்றோம். மகாலட்சுமி தாயாரையும், குபேரனையும், சிவபெருமான், அப்புறம் பாலாஜி பெருமாள் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுற ஒரு பூஜை தாங்க. நான் வந்து தொடர்ந்து 9 வியாழக்கிழமை செய்யலான்னு இருக்கேன். இன்னைக்கு காலைல 4 to 6 தான் பண்ணியிருந்தேன். வரமகாலட்சுமி தாயாரோட முகத்தையுமே காலைல நான் அலசிட்டேன். ஈவினிங் போல கலசம் வைக்கலான்னு இருக்கேன். நான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் சென்னையில வந்து லட்சுமி குபேர கோயில் போயிருந்தப்போ இந்த தகடெல்லாம் குடுத்துருந்தாங்க. அதையுமே எடுத்து வச்சுட்டு, என்கிட்ட இருந்த காசு, ரூபாய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, குபேர கோலம், குபேர எந்திரமையும் கோலமா போட்டு, அந்த எந்திர கோலத்தில பார்த்தீங்கன்னா, ரூ. 1 காயினும், ரூ. 5 காயினும், ரூ. 2 காயினும் நடுவுல இருந்து சுத்திலும் ஆன்டி கிளாக் வைஸ் மாரி வைக்கணுங்க. அப்படி 9 வார பூஜையும் முடிச்சு, அந்த காயின சிவபெருமான் கோயில்லயோ, இல்ல மகாலட்சுமி தாயார் கோயில் உண்டியல்லயோ செலுத்துனோம்னா, பன்மடங்கு நமக்கு திருப்பி தருவாங்கன்றது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. இந்த எந்திரத்தில இருக்க எண்கள வந்து எப்படி கூட்டினாலும் 72ன்னு வருங்க. இதுதான் இதோட ஸ்பெஷல். ஒரு மேஜிக் நம்பர் 72. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அழகா பூஜை பண்ணிட்டு, நிலவாசல் பூஜை பண்ணிட்டு, நிலவாசலையுமே வேப்பில தோரணம் கட்டிட்டேன். ஆடி மாதம் இல்லையா? பண்ணிட்டு எப்பவும் போல விநாயகர் துதி, குலதெய்வத்தையும் நினச்சி கும்பிட்டு, அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயோட அஷ்டோத்திரம் இல்ல 108 போற்றி படிச்சேங்க. அதுக்கப்புறம் குபேரோட 108 போற்றியும் படிச்சுட்டு, அழகா சிறப்பா என்னோட பூஜையை எனக்கு நிறைவா முடிச்சுட்டேன். அடுத்தடுத்து இந்த மாரி ஒரு வாரம் நான் என்னென்ன செய்றேன்றத கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா நீங்களும் செய்யலாம். அதுவும் குறிப்பா தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் நான் பண்றேன். அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இதே மாரி நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. இது 9 வாரமாவும் செய்யலாம், இல்ல 9 மாதமும் செய்யலாம். இந்த மாரி வீடியோ பிடிச்சா டூ சப்ஸ்கிரைபர்ஸ்.